36 size straight cut blouse எப்படி கட் பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸோட செஸ்ட் 36, பஸ்ட் 38, வெயிஸ்ட் 32. இந்த ப்ளவுஸை நம்ம இன்னைக்கு எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேக் பட்டி அடிக்கிறதுக்கு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் லைன் போட்டுக்குவோம். போட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்குவோம். இந்த ரெண்டு மார்க்கையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம். இந்த கட்டிங் வந்து 1/4 கட்டிங், அதனால ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து நம்ம 6 இன்ச் வச்சுக்குவோம். வச்சு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ நம்ம நெக் வித் வந்து 3.25 இன்ச் வைக்க போகிறோம். ஷோல்டர் வித் வந்து 3.25 இன்ச்சு. 3.25 எதுக்கு வைக்கிறோம்னா, நமக்கு வந்து ஆம் ஹோல் வந்து நார்மலாக 36க்கு வந்து 16.5 இன்ச்சு வரும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து 15 தான் இருக்குது. அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஆம் ஹோல் லைன் கரெக்டாக வர மாதிரி பண்ணுறதுக்காக 3.25 வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போ பேக் நெக் வந்து 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். மேலே 3.25 வச்சுருக்கனால அதே 3.25 கீழேயும் வர்ற மாதிரி அந்த ஸ்கேலை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம். நெக் லைன் போட்டு அதே மாதிரி ஷோல்டர் லைனும் போட்டுக்கலாம். இது 1/4 கட்டிங்னால 36 வந்து 4 டிவைட் பண்ணி 9 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் வச்சுக்குவோம். பேக்கில் 1/2 இன்ச்சு, ஃப்ரண்டில் 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் வைக்கிறோம். சைடில் வந்து எப்பவும் போல் 1.5 இன்ச்சு விட்டுக்குவோம். வெயிஸ்ட் அளவு வந்து 32, அதை 4 டிவைட் பண்ணி 8 இன்ச்சு வச்சுட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் 1.5 இன்ச்சு விட்டுக்குவோம். சைடில் இருக்க 1.5 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக் ரவுண்டும் ஆம் ஹோல் ரவுண்டும் வரைஞ்சிக்குவோம். அடுத்து நம்ம ஆம் ஹோல் அளவை செக் பண்ணிக்குவோம். ஆம் ஹோல் வந்து 15 வேணும். அதில் பாதி அளவு நமக்கு 7.25 கரெக்டாக இருக்குது. இப்போ சைடில் இருக்க 2 லைனையும் நம்ம போட்டுக்கலாம். சைடு லைன் போடும்போது லைட்டாக பெண்டு வர மாதிரி போடுங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெயிஸ்ட் அளவில் சென்டரில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். அதுக்கு பஸ்ட் அளவு இந்த ப்ளவுஸுக்கு 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டு அதுக்கு கீழே டாட் வர்ற மாதிரி நம்ம பேக்கில் பிடிச்சிக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு டாட் வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால் அந்த லைனுக்கு 2 பக்கம் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குவோம். டாட் முடிஞ்சோன்னா சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸில் லைன் போட்டுக்கலாம். இந்த கிராஸ் லைன் நம்ம எதுக்குன்னா, டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் பட்டி இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்காக இந்த கிராஸ் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம பேக் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே பேக்கில் ஈஸ் அலவன்ஸ் விடாமல் ஃப்ரண்டில் மட்டும்தான் விட்டுருப்போம். இது 1/4 கட்டிங்னால ஈஸ் அலவன்ஸை வந்து 2ஆக பிரித்து பேக்கில் 1/2 இன்ச்சு, ஃப்ரண்டில் 1/2 இன்ச்சுன்னு விட்டுருக்கோம். அந்த மாதிரி கட்டிங் வந்து நிறைய ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி கட்டிங் போடுவோம். இதுலேயும் நம்ம மேக்ஸிமம் எல்லா அளவையும் கவர் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அது எப்படி செய்யணுங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டு வரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எவ்வளோ லைக் வருதுன்னு பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ ஃப்ரண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெட்ட போகிறோம். பாருங்கள்,
பேக் போட்டுட்டு ஃப்ரண்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா இங்கிட்ட ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த 2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குவோம். எக்ஸ்ட்ரா வர லூஸெல்லாம் நம்ம இந்த சைடு தான் எடுக்க போகிறோம். அதனால் நான் இந்த லைனை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ பேக் பீஸை அந்த ஃபோல்டிங் கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் லைனையும் செஸ்ட் லைனையும் வரைஞ்சிக்கிறேன். நம்ம நார்மலாக வந்து செஸ்ட் லைன் ஃப்ரண்டில் போடும்போது 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போடுவோம். இதில் வந்து அதே இடத்துலையே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக்கில் இருக்கிற ஆம் ஹோலையும் சைடு மார்க்கையும் அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட்டில் ஆம் ஹோல் அப்படியே வெட்ட போகிறதில்ல, இருந்தாலும் மார்க் மட்டும் நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கலாம். சைடு மார்க் அதே தான் வரும். இந்த மார்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேக்கை எடுத்துடலாம். எடுத்துட்டு சைடில் வர்ற 1/2 இன்ச் அளவு கேப் வந்து ரெண்டுமே போட்டுக்கலாம். இந்த 2 லைன்ல இருந்து தான் நம்ம இப்போ லூஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஆம் ஹோல் வந்து ஷோல்டர் அளவு வந்து 3/4 இன்ச்சு உள்ளே வர்ற மாதிரி நான் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு கிராஸாக எப்போ உள்ள லைன் போட்டுக்கிறேன். இப்படி வெட்டும்போது ஆம் ஹோல் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக தான் வரும். நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த அளவை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வித்தை பேக் அளவு வச்சு நான் அப்படியே ஷோல்டர் வித்து மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நெக் லைனையும் நான் இப்போ கிராஸ் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சு கிராஸ் வர்ற மாதிரி போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸு 1/2 இன்ச்சு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பஸ்ட் பாயிண்ட்லாம் மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு போட்டிருக்கோம். கீழே வந்து ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக 2 கோடையும் போட்டுக்குவோம். ஃபுல்லாக நம்ம இழுத்துக்கலாம் அந்த கோடை. அதே மாதிரி அண்டர் பஸ்ட் லைனையும் நம்ம ஃபுல்லாக இழுத்துக்குவோம். இப்போ பேக்கில் வந்து பஸ்ட் லைன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோம். 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே நம்ம 20 இன்ச்சு வர மாதிரி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவோம். 20.25 வரணும். 20.25 மார்க் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இப்போ செஸ்ட் அளவு பார்த்துக்குவோம். இது கரெக்டாக 9.5 இன்ச்சு இருக்குது. ஸோ நெக் லைன்லேருந்து இந்த கிராஸாக இந்த லைன் நம்ம போட்டுக்குவோம். அடுத்து நெக் அளவு 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு நம்ம எடுத்துக்குவோம். ஒம்பது இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இங்கே ஓப்பன் சைடு இருந்து 4 இன்ச்சு வர மாதிரி 3.25 இருக்குது. 3.25 வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக டாட்டுக்கு. இங்கேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு கிராஸாக நம்ம ஆம்ஹோல் டாட் போட்டுக்குவோம். இந்த டாட்டும் அதே மாதிரி 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி போட்டுக்குவோம். 2 டாட்டுக்கும் கேப் வந்து 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்குவோம். இப்போ ஆம்ஹோலை செக் பண்ணிக்கலாம். டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு நமக்கு 7.25 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சு இருக்குது. 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதை நம்ம ஷோல்டரில் லைட்டாக கிராஸ் பண்ணிக்குவோம். ஆம்ஹோலை கூடி ஒரு பாயிண்ட் வந்து இறக்கிக்கலாம் அந்த டாட்டுக்கிட்ட.
இப்போ நமக்கு 1/4 இன்ச்சு லூஸ் கிடச்சிரும். இப்போ ஓப்பன் சைடு இருந்து வர டாட்டை வந்து எப்பவும் போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த ஓப்பன் சைடு என்ன கிராஸ் இருக்கோ அதே லைனை கனெக்ட் பண்ணி நம்ம சைடில் டாட் போட்டுக்கலாம். அப்போ நம்ம எல்லா டாட்டும் முடித்தோடனே அது ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும் நமக்கு. இதே மாதிரி 1/2 இன்ச்சு 2 பக்கம் 1/4 இன்ச்சு வச்சு ஓப்பன் சைடு வர டாட்டையும் போட்டுக்குவோம். இப்போ ஓப்பன் சைடு வர டாட்டுக்கிட்ட ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த டாட் பிடிச்சோன்னே ஸ்ட்ரைட்டாக கிடச்சிடும் நமக்கு. இப்போ வெயிஸ்ட் அளவை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 8 இன்ச்சு போக 3.25 இருக்குது. 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு 3.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு டாட்டுக்கு ரவுண்ட் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து 4 டாட் ப்ளவுஸாக போட போகிறேன். நார்மல் ப்ளவுஸாக போடுறாங்க இந்த லைன் வந்து இப்போ நான் வெட்டுற லைனை கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கணும். இப்போ நான் அடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து டாட் போடுறதுனால கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நெக் ரவுண்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை வெட்டிட்டு எல்லா டாட்டையும் 2 சைடும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். கம்பல்சரியாக இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து எல்லா டாட்டுக்கும் 2 மார்க்கையும் எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோ பிடிக்கிறோங்கிறது கரெக்டாக 2 பீஸ்லேயும் தெரியும். அப்போ தான் நமக்கு ஈவனாக இந்த டாட் வரும். 2 சைடு மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி பாயிண்ட்டையும் ஊசி மார்க் எடுத்துக்கணும். அதை கம்பல்சரியாக எல்லோரும் பண்ணிடுங்க. சைடு ஸ்டிச்சிங் மார்க்கும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் மார்க் வந்து கையில் வர ஸ்டிச்சிங் மார்க்கும் சைடில் வர ஸ்டிச்சிங் மார்க்கும் ஜாயின் பண்ணும்போது ஒரே மாதிரி வரணும். இப்போ நம்ம பேக் பீஸில் வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட அளவு கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி வரும். நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த பீஸ் வந்து மேலே ஏறிடும். இப்போ நார்மலாக இந்த டாட் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஏற்றிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கோடு போட்டு இந்த அளவுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல. ஒரு டாட்டை வந்து நான் மேலே போட போகிறேன். டாட் வந்து அந்த ஸ்டிச்சிங் லைனில் 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த மார்க்கை விட ஒரு 3/4 இன்ச் ஏற்றி உள்ளுக்குள்ளே வந்து நான் மார்க் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை விட 3/4 இன்ச் ஏற்றி தான் நான் பெல்ட் கட் பண்ண போகிறேன். ஓகேவா? அடுத்து நம்ம இப்போ பெல்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெல்ட்டுக்குள்ளே பீஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். வெயிஸ்ட் அளவு வந்து 32 இன்ச்சு. அதனால் 4ல் ஒரு பங்கு 8 இன்ச்சு வச்சுட்டு 8 இன்ச்சில் ஒரு மார்க்கு 9.5ல் ஒரு மார்க்கு போட்டுட்டு சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்லாண்டிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோ போதுமானது. அந்த 1.5 இன்ச்சில் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம அளவு செக் பண்ணுறது வந்து ஸ்டிச்சிங் லைனில் தான் எப்போவும் செக் பண்ணணும். மேலே இருக்கிற மார்க்கை விட ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சு சென்டரில் வந்து 3 இன்ச்சு சைடில் வந்து 3.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. இந்த சேஃப் போதும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வச்சே மார்க் பண்ணிக்குவோம். அந்த டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம பெண்ட் எடுத்துக்கலாம். டாட் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டை லெஸ் பண்ணிட்டு மீதி அளவையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த லைனை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம பெல்ட் சேஃபை எடுத்துக்கலாம். பெல்ட் சேஃப் எடுக்கும்போது பெண்ட் ஸ்கேலை வச்சு எடுங்க.
பெல்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெல்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே பதில் சொல்கிறேன். இது வரைக்கும் கேட்ட எல்லாருக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு கமெண்ட்டுமே மிஸ் ஆனதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டனை அனுப்பி விட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது லைனிங் கிளாத்துங்கிறதுனால கீழே வந்து நான் 1/4 இன்ச் மட்டும்தான் விடுறேன். ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு விட்டுக்குவோம். ஸ்லீவ் லென்த் வந்து 6 இன்ச்சு, 1/4 இன்ச்சு கீழே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குவோம். நான் வந்து ஆம்ஹோல் வந்து ஒரு 3.25 இன்ச் அளவுக்கு இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் அளவு நமக்கு வந்து 7.25 வேணும். நான் அதை கிராஸாகவே 7.25 எடுத்துக்கிறேன். கை லூஸு 6.5. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு சென்டர் மார்க் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சென்டர் மார்க்குக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த ஆம்ஹோல் ரவுண்டை நான் வரைஞ்சிக்கிறேன். அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சுட்டு இந்த சைடும் நம்ம சேஃப் எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. சைட் லைனை வரைஞ்சிக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். சென்டர் மார்க்கும் சைடு மார்க்கையும் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து சிங்கிளாக எடுத்து விட்டுக்குவோம். அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்ட முடியும். அப்படியே வச்சு வெட்டிடுறாங்க. இப்போ சென்டர் மார்க்கை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி இருக்கிற மாதிரி நம்ம இந்த சேஃப் எடுத்துக்குவோம். மொத்தத்தில் ஃப்ரண்ட் கவர் வந்து ஒரு 3/4 இன்ச்சு நான் சேஃப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த ரவுண்டை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கிளியராக வெட்டி எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.